முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்படுவதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொடர் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை காரணம் என்றும் இதன் மூலம் தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுத்திருப்பதாகவும் முதலமைச்சருக்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பெயரைப் போலவே வெற்றி வெற்றி வெற்றி, அவர்கள் முனைகிற செயல் எதுவும் வெற்றி. அதற்கு காரணம் வாய்மை, தூய்மை, நேர்மை, சீர்மை இவைகளெல்லாம் படைத்த ஒரு முதலமைச்சர். தொட்டதெல்லாம் துலங்குகிறது, நினைப்பதெல்லாம் நடக்கிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. அதற்கு காரணமே அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கனையும் அல்லவைகளை அழிப்பதாய், நல்லவைகளை வளர்ப்பதாய், நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாய், நாட்டுக்கு மக்களுக்கு நலன் சேர்ப்பதாய், நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுவதாய் அவர் அடிக்கிற ஒவ்வொரு கணையும் அமைதிதான் ஜெயம் 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 ஜெயம், வெற்றி வெற்றி. அந்த வெற்றிக்கு முழு வடிவமாய் இருந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களை தென்பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ விவசாய பெருங்குடி மக்களின் சார்பிலே பாராட்டி வணங்கி வாழ்த்தி அமைகிறேன். சாதாரண போராட்டம் இல்லை, அன்றாடம் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளோடு தன் வாழ்வியல் அரசியல் நிர்வாகத்தை நடத்தவில்லை. நீண்டகால உரிமைகளுக்காக தமிழ் நிலம் இருக்கிறவரை, தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்கிறவரை, ஆட்சி நீர் உரிமையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய கடைசி கதவையும் தட்டி உரிமையை மீட்டெடுத்த முதலமைச்சர் ஆட்சியாளர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இல்ல, அவர்கள் இந்தியாவின் பாரத பிரதமராக இருந்தால் இந்தியாவுக்கு இருக்கிற 140 கோடி மக்களினுடைய உரிமைகளையும் இதே போன்று பெற்றெடுத்திருப்பார். உலகத்தினுடைய தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீட்டிருக்கின்ற வாய்ப்பு பெறுவதால் மேற்பட்ட மக்களினுடைய வாழ்வு மகிழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த அரசியல் களத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உயிரிருக்கிறவரை பின்தொடரும் என்பதற்கான சொல்லி இந்த உரிமையை மீட்டெடுத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் பணிவான நன்றியை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்களுடைய உரிமையை ஒரு சொட்டு கூட, 1% கூட விட மாட்டேன். இந்த உரிமையை பெற்றுத் தருவதில் இந்த முதல்வராக, இந்த மக்களினுடைய முதல்வராக இருப்பேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் நமது தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இந்த 5 மாவட்டத்தினுடைய விவசாயத்திற்கு மட்டுமல்ல, அந்த பகுதியினுடைய குடிதண்ணீருக்கும் இந்த முல்லை பெரியாறு அணைதான் பெரும் பாலமாக இருந்து வருகிறது. அதனுடைய பகுதியாக வைகை அணை இருந்து வருகிறது. அந்த மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் சொல்லி எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனையில் தமிழக மக்களுடைய வாழ்வுக்காக வாழ்கின்ற மக்களுடைய சிந்தனையை நன்கு ஆராய்ந்து செயல்படுகின்ற மாண்பு முதல்வர்கள் நீடூடி வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்று பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடிப்பட்டம் தேடிவது என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்றாற்போல் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் ஆடிப்பட்டத்தை ஏற்று இன்றைக்கு ஆடி வெள்ளி நல்ல நாளில் இன்றைக்கு இந்த விவசாயிகளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முல்லை பெரியார் அணையை 132 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தி கண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த விவசாயிகளுடைய 36 ஆண்டுகள் கோரிக்கை இன்றை கண்டெடுத்த அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்றி. தென் மாவட்ட மக்களினுடைய பாசன குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் முல்லை பெரியார் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீதி கிடைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து பரிவுடனும் பாசத்திலும் தீகின்ற தாயை போன்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னிகரற்ற தலைவியாக தமிழக மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழக மக்களுக்கு நல்ல தீர்ப்பின் மூலம் நீதியை பெற அல்லும் பகலும் உழைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் மண்ணிற்கு பணியாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அம்மா, தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் சார்பிலையும் இணைந்து செஞ்ச காங்கிரஸ் பார்ட்டி சார்பிலும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்தில் நேற்றைய தினம் தண்ணீர் திறந்து விடுவதற்குரிய நடவடிக்கை துவங்கியிருப்பது 5 மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் அனைவருக்குமே மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த முன்முயற்சி, அந்த நடவடிக்கை என்பது பாராட்டிற்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. 136 அடியை 142 அடியாக உயர்த்துகின்ற அந்த நல்ல முயற்சி தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. எனவே தமிழக அரசு தொடர்ந்து எடுத்து நம்முடைய தமிழர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற வகையில் காவிரி நதிநீர் கிடைத்த வெற்றியைப் போல இன்றைக்கு முல்லை பெரியாறு அணைக்கும் இந்த வெற்றி என்பதை கிடைத்திருக்கின்றது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று வருகிறோம். தமிழ் மானத்தை காப்பாற்றியவர்கள், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றிய தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை தமிழ் மக்களுக்கு வெற்றி பெற்று தந்திருக்கிறார்கள். 142 அடி இன்னைக்கு காலைல டிவியில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சட்டர் இறக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டிவிலெல்லாம் போய் அந்த அதிகாரிகள் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழ்கின்ற புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தருகிற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர், இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனு இன்றைக்கு நாடு நன்றாக அறிந்திருக்கிறது, புரிந்திருக்கிறது. கபட வேடதாரி அரசியல் தலைவர்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்ற நிலையை இன்றைக்கு தமிழக மக்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். வெற்றி மீது வெற்றி வந்து தமிழக மக்களை சாரும், அதனை பெற்றுத்தந்த ஒரே தலைவராக மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையே சாரும் என்று சொல்லி விடைபெறுகின்ற மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கோடான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முல்லை பெரியாரிலும் முடிசூடினார் மாண்புமிகு அம்மா அவர்கள். நம் தாயிருக்க பயமில்லை, இனி தண்ணீருக்கு பங்கமில்லை. நம் தாயிருக்க பயமில்லை, இனி தண்ணீருக்கு பங்கமில்லை. முல்லை பெரியாறு இனி இல்லை தகராறு, தண்ணீர் தகராறு. முல்லை பெரியாறு இனி இல்லை தண்ணீர் தகராறு. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றி உணர்வுகளோடு என்னுடைய நன்றியை இணைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.